அனுமதியின்றி கூடி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக எம்எல்ஏக்கள் அம்மன் அர்ஜுனன், ஜெயராமன், தாமோதரன் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவையில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த ஜி.டி. நாயுடு மேம்பாலத்தை மீண்டும் திறந்து வைக்க அதிமுகவினர் முயன்றனர். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பாலத்தின் முன் கூடிய எஸ்.பி. வேலுமணி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் 55% பாலப்பணிகள் நிறைவு செய்யப்பட்டதாகவும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் 1.5 ஆண்டுகள் பணி செய்யவில்லை, காலதாமதம் செய்து பாலத்தை திறந்து வைத்துள்ளனர் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இருக்கும் நாட்களிலாவது நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குங்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி திமுக அரசை வலியுறுத்தினார். இந்த மேம்பாலமும் எடப்பாடி அவர்கள் பெயரைத்தான் காலங்காலத்துக்கு சொல்லும். இன்னைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழுமையாக நிதி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா ஜி.டி. நாயுடு அவருடைய பெயரை சூட்டியுள்ளார்கள். அது எங்களுக்கு எடப்பாடியார் சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான். அவர் கோயம்புத்தூருடைய அடையாளம், மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர், அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது எடப்பாடி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் திறந்து வைத்தாலும் கூட அவர்கள் இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க. இதை நாங்க நீலம்பூர் நீட்டிக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர்கள் நிதி ஒதுக்க வேண்டும். தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையை ஆளுநர் ரவி தொடங்கிவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வே. ஆனைமுத்து நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சியில் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பழைய அடிமைகள் போதாது என்று புதிய அடிமைகளை வலைவீசி பாஜக தேடி வருவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார். நம்முடைய நண்பர் தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். சுயமரியாதை இயக்கத்துடைய 100ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சோழிபாளையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டபோது திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதாக தரவுகளுடன் சுட்டிக்காட்டினார். இந்த ஆட்சியில விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. அதாவது 1 கிலோவுக்கு 27 ரூபாய் அதிகமா இந்த ஆட்சியில உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 50 ரூபாய், திமுக ஆட்சியில 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, இன்றைக்கு திமுக ஆட்சியில 48 ரூபாய்க்கு விற்குது, 18 ரூபாய் அதிகம். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 130 ரூபாய், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 190 ரூபாய்க்கு கடல் எண்ணெய் உயர்ந்திருக்குது. 1 கிலோ 60 ரூபாய் உயர்ந்திருக்குது கடல் எண்ணெயில 1 லிட்டருக்கு திமுக ஆட்சியில. சென்னையில் இன்று காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை மாலையில் 640 ரூபாய் உயர்ந்து 90,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 11,340 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்து 184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவை சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயக பாதைக்கு திருப்புவதற்கான அவரது அயராத போராட்டத்தை பாராட்டி நோபல் குழு இந்த விருதை அறிவித்துள்ளது. 1967ஆம் ஆண்டு பிறந்த மச்சாடோ 2002இல் சுமாடே என்ற தேர்தல் கண்காணிப்பு குழுவை அமைத்து அரசியலில் அடியெடுத்து வைத்தார். அவர் 2011 முதல் 2014 வரை தேசிய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அரசியல் ரீதியாக கடும் அடக்குமுறைகள், தேர்தலில் போட்டியிட தடை என்று பல்வேறு சவால்களையும் மீறி வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளையும் நீதி மற்றும் அமைதியை நிலைநாட்டவும் தொடர்ந்து போராடி வரும் மச்சாடோ அந்நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக திகழ்ந்து வருகிறார்.
அரசியல் காரணங்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் நிலவி வரும் நிலையில் மரியா கொரினா தற்போது தலைமறைவாக உள்ளார். Violencia, amenaza. El final del reino. இந்தியன் வங்கியில் உள்ள 171 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணை வெளியாகியுள்ளது. அதன்படி இந்தியன் வங்கியில் தகவல் தொழில்நுட்பம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்பெனி செயலாளர் ஆகிய பிரிவுகளில் 171 காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கு 36 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் 64,820 ரூபாயிலிருந்து 1,20,940 ரூபாய் வரை மாத ஊதியமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி பெற்றவர்கள் வருகிற 13ஆம் தேதிக்குள் இந்தியன் வங்கியின் இணைய பக்கத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் இந்தியன் வங்கி குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா எம்எல்ஏ கேசி வீரேந்திரா மற்றும் பிறர் தொடர்பான சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட வழக்கில் அமலாக்கத்துறை சுமார் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கத்தை கைப்பற்றியுள்ளது. சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள சல்லகேரையில் உள்ள 2 லாக்கர்களில் இருந்து சுமார் 40 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வழக்கில் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த சொத்துக்களின் மதிப்பு 150 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. இந்த மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியான கேசி வீரேந்திரா தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார். பணக்காரர்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கே காங்கிரஸ் தலைவர்கள் வருவார்கள் என்ற அமைச்சர் ஐ பெரியசாமியின் கருத்து குப்பையானது என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியை மேடையில் வைத்துக் கொண்டு அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்த கருத்து சர்ச்சையானது. இந்நிலையில் அதை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள கார்த்தி சிதம்பரம் அமைச்சரின் கருத்து குப்பையானது என பதிவிட்டுள்ளார். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் பெண்களுக்கு வரும் புற்றுநோய்கள் குறித்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டதில் இந்தியாவில் 23 விழுக்காடு அளவிற்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு உள்ளது. அதில் குறிப்பாக தமிழகம் 25 விழுக்காட்டுடன் மார்பக புற்றுநோய் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் IARC குளோபோகான் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புள்ளி விவரங்களை வெளியிடுகிறது. கடந்த 2022 மற்றும் 24ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புள்ளி விவர பட்டியலில் மார்பக புற்றுநோய் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பது உறுதியாகிறது. உடல் பருமன், உடற்பயிற்சியின்மை, 35 வயதுக்கு மேலான குழந்தை பேறு, 10 வயதுக்கு குறைவான நிலையில் பூப்படைதல், பாலூட்டாதிருத்தல் போன்றவை காரணங்கள் என்றாலும் இவற்றை எளிதாக தவிர்க்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மார்பக புற்றுநோயை எளிதாக கண்டறிய மேமோகிராம் கருவிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் உள்ளதால் பெண்கள் தயக்கமின்றி பரிசோதனை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். கிட்ட பார்வை மற்றும் கண் வறண்டு போகும் நோயால் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக கண் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மொபைல் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை அதிக நேரம் பயன்படுத்துவதும் வெளியில் சென்று விளையாடுவது குறைந்துள்ளதுமே இதற்கு காரணம் என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொரோனா காலத்திற்கு பிறகு குழந்தைகளிடம் இந்த பாதிப்பு அதிகரித்துள்ளது தெரியவந்திருக்கிறது. கொரோனாவுக்கு முன்பு மாதத்திற்கு 2 அல்லது 3 குழந்தைகள் மட்டுமே இந்த கண் நோய்களால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவர்கள் கொரோனாவுக்கு பிறகு குறைந்தபட்சம் 10 முதல் 16 குழந்தைகள் வரை பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இளம் வயதிலேயே பார்வை கோளாறுகள் ஏற்படுவதை தடுக்க தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது வெயிலில் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்றும் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் திருவண்ணாமலையில் உள்ள சாத்தனூர் அணை நிரம்பி வழிகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 2000 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் வெங்காய விவசாயிகள் போதிய ஆதரவு விலை இல்லாமல் கடும் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர். ஒய்எஸ்ஆர் மாவட்டம் மைதுக்கூறு பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஓப்லேசு யாதவ் என்பவர் சந்தையில் விலை இல்லாததால் மனவேதனை அடைந்து தனது 2 ஏக்கர் நிலத்தில் அறுவடை செய்த வெங்காயத்தை டிராக்டரில் எடுத்துச் சென்று வாய்க்காலில் கொட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அரசு அறிவித்த ஆதரவு விலை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்றும் இதனால் செய்த முதலீடு கூட திரும்பப் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஓப்லேசு யாதவ் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்காத ஆத்திரத்தால் சாலையில் பணத்தை கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிங்கோலி மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதற்கு உரிய இழப்பீடு அரசு சார்பில் வழங்கப்படவில்லை எனவும் புகார் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க பணத்தை சாலையில் வீசி எறிந்து கோபத்தை வெளிப்படுத்தினர். हिंगोली जिल्ह्याचं पावसाने नुकसान झालं आणि त्यात आमचा शेनगाव आणि हिंगोली तालुका या महाराष्ट्राच्या मुख्यमंत्र्यांनी, आमदार, खासदार, पालकमंत्र्यांनी यांनी वगळून टाकला. म्हणून हे पैसे आम्हाला पाहिजे नाही. हे सरकारच्या तोंडावर आम्ही हे पैसे फेकून मारतो. हे सरकारनं पैसे घ्या. புகழ்பெற்ற இத்தாலிய ஆடம்பர கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபெராரி தனது முதல் முழு எலக்ட்ரானிக் காரின் தொழில்நுட்ப விவரங்களை வெளியிட்டுள்ளது. எலக்ட்ரிகா என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த காரின் அடிபாகம், பேட்டரி மற்றும் எலக்ட்ரிக் மோட்டார் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு வெளியாக உள்ள இந்த கார் மணிக்கு 310 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 530 கிலோமீட்டர் தூரமும் செல்லும். இது ஃபெராரியின் தற்போதைய பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் மாடல்களுக்கு மாற்றாக அல்லாமல் ஒரு கூடுதல் வகைமையாக இருக்கும் என்று தலைமை நிர்வாக அதிகாரி பெனிட்டோ விக்னா தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆப்கானிஸ்தானின் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகி நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாததற்கு ஊடகவியலாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தலிபான்களின் பெண்கள் வெறுப்பு கொள்கையின் ஒரு பகுதியாக இது இருப்பதாக சாடியுள்ள அவர்கள் இதுபோன்ற சூழலை அனுமதித்தாக மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்தகைய நடைமுறைக்கு ஒப்புதல் அளித்தது யார் என்றும் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இளைஞர்கள் 20 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் வரை ஈட்ட கூட்டு வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும் என தொழிலதிபர் அனுபவ் மிட்டல் தெரிவித்துள்ளார். SIP எனப்படும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் பங்குச்சந்தையில் தொடர்ந்து முதலீடு செய்வது சிறப்பான பலனை தரும் என்றும் 20 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் வரை ஈட்டுவதை சாத்தியப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் தங்கத்தில் முதலீடு செய்வது எப்போதும் லாபம் தரும் என்றும் பணம் இருக்கும்போது சொந்த வீடு வாங்குவது அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஆன்லைன் மோசடி மற்றும் இணையவழி குற்றங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு சைபர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடு முழுவதும் 2354 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் 1759 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. பிற மாநிலத்தவர்கள் 595 பேர் சைபர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் முதலீட்டு மோசடி, ஆன்லைன் வேலை மோசடி போன்ற பல்வேறு வழிகளில் பொதுமக்களிடமிருந்து பல 100 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வீடற்று வாழும் மக்களில் 86 விழுக்காட்டினர் தங்களுக்கு இருப்பிடம் வழங்குவதற்கான அரசு திட்டங்கள் இருப்பது குறித்து தெரியாது என்று கூறியுள்ளனர். சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னையில் 18 பகுதிகளில் வீடின்றி சாலைகள், நடைபாதைகளில் வசித்து வரும் 212 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. 48 விழுக்காட்டினர் எந்த கூரையும் இல்லாமல் நடைபாதைகளில் வாழ்கின்றனர். 3 விழுக்காட்டினர் இரவில் பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் உறங்குகின்றனர். 17 விழுக்காட்டினர் பாலங்கள் அல்லது மேம்பாலங்களுக்கு அடியில் உறங்குகின்றனர். தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெற உள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற இருப்பதாக தெரிவித்தார். இந்த தடவை முதல் முறையாக மாண்பு முதல் அமைச்சர் அவர்கள் ஒரு 10,000 குறைந்தபட்ச 10,000 கிராம ஊராட்சிகளில் 11th அக்டோபர் நாளைக்கு நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக அவங்க உரையாற்றுகிறார்கள். சில நேம்ஸ் ஆர் கன்சிடர்ட் டெரோகேட்டரி. ஸோ உதாரணமாக ஆதி திராவிட காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம், பரையர்துரு, சக்கிலியர் சாலை போன்ற இந்த மாதிரி நேம்ஸ் அது இதற்கு பதிலா கிராம் பகுதியில் ஒரு சொல்லியிருக்கோம் ஜெனரல் பிராட் நேம்ஸ். வி ஹவ் given the names of flowers or பொதுவா நேம் கொடுத்துட்டு அது கிராம் நாளைக்கு மக்கள் இன் ஜெனரல் அது டிசைட் பண்ணலாம்.
ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் நேம் இருக்கின்றது. there is no controversy, people do not want that to be changed. அது மாற்றம் செய்ய வேண்டாம்னா வேண்டாங்க. மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யும் முறை அமல்படுத்தப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை நிறைவேற்றாதது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மின்கட்டண உயர்வை கண்டித்து போர்க்கொடி தூக்கிய திமுக ஆளுங்கட்சியாக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணத்தை உயர்த்தியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தாமல் மத்திய அரசின் சூரிய மின் திட்டங்களையும் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கடன் வாங்கி அதற்கான நிதி சுமையை மக்கள் மீது திமுக அரசு சுமத்துவதாகவும் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது ஆனதென்றால் தொலைத்து விடுவேன் என்று கட்சியின் தலைவர் அன்புமணி எச்சரித்தார். சென்னை அருகே உள்ள உத்தண்டியில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் அன்புமணி, வழக்கமான பரிசோதனைக்குத்தான் மருத்துவமனைக்கு ராமதாஸ் சென்றார் எனவும், ஆனால் அவருடன் இருக்கும் சிலர் ராமதாசுக்கு உடல்நிலை சரியில்லை என்று பலருக்கு தகவல் தெரிவித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். செக்கப் போனது வந்து இந்த சில பேர் போன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க. அதெல்லாம் என்ன போகுது, என்ன அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு செக்கப் போயிருக்கிறாரு. ஒரு காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யார் யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து போய் வாங்க வந்து பாருங்க, வந்து பாருங்க, எக்ஸிபிஷன் ஆகுது, வந்து பாருங்க. ஐயாவுடைய உயிர், ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு, ஐயாவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியம் தொலைச்சு போட்டுருலாம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பினராயி விஜயன் தலைமையில் டெல்லி சென்றுள்ள கேரள குழு முன்னதாக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதின் கட்கரி ஆகியோரை சந்தித்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பிரதமரை சந்தித்துள்ளனர். பிரதமருடனான சந்திப்பில் கேரளாவின் முக்கிய மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இம்முறை சுமார் 50 முதல் 55 தொகுதிகளில் களமிறங்கும் காங்கிரஸ் ஒவ்வொரு பகுதியில் உள்ள பிரச்சினைகளுக்கேற்ப தீர்வுகளை முன்வைக்கும் திட்டத்தில் செயல்படுகிறது என்று அக்கட்சியின் தலைவர்கள் கூறினர். இதனுடன் மகா கட்பந்தன் கூட்டணியும் வேலையில்லா திண்டாட்டம், இடஒதுக்கீடு, தொழில் முதலீடு, கல்வி மேம்பாடு போன்ற முக்கிய பிரச்சினைகளை மையப்படுத்திய வாக்குறுதி அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவோம் என்று ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். சமையலறை உபயோகப் பொருட்கள் தயாரிப்பில் புகழ்பெற்று விளங்கும் பிரஸ்டீஜ் பிராண்டினை வெற்றிகரமாக வளர்த்தெடுத்த தொழிலதிபர் டி. ஜெகநாதன் பெங்களூருவில் காலமானார். ஐஐடி மெட்ராஸில் பயின்ற இவர் அமெரிக்காவின் கார்னல் பல்கலைக்கழகத்தில் ஆபரேஷன்ஸ் ரிசர்ச்சில் முனைவர் பட்டம் பெற்றவர். டிடிகே குழுமத்தை தனது நிர்வாக திறமையால் முன்னிலைக்கு கொண்டு வந்தவர். பிரஷர் குக்கர்களில் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்ததில் முன்னோடியாக திகழ்ந்தவர். இவரது மறைவு தொழில்துறைக்கு ஈடு செய்ய இயலாத இழப்பு என்று பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் இன்று காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை தற்போது 640 ரூபாய் அதிகரித்து 90,720 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 11,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 184 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கரூர் கூட்ட நெரிசலின் போது காயமடைந்தவர்களை மீட்கச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை மிரட்டியதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலர் கைது செய்யப்பட்டார். கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை காப்பாற்ற ஆம்புலன்ஸ்கள் சென்றுள்ளன. அப்போது ஆம்புலன்ஸை வழிமறித்து சேதப்படுத்தியதுடன் ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தாவேக நிர்வாகி வெங்கடேஷ் என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வெங்கடேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நெல்லை வடக்கு ஹைகிரவுண்ட் சாலைக்கு தமிழறிஞர் தோ பரமசிவனின் பெயரை சூட்ட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் இது தொடர்பான சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், சாலைக்கு தோ பரமசிவனின் பெயரை சூட்ட அரசிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கத்தில் அவரது பெயரை சாலைக்கு சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தமிழர் பண்பாடு, சிறுதெய்வ வழிபாடு உள்ளிட்டவை குறித்து பல்வேறு நூல்களை எழுதியவர் தமிழறிஞர் தோ பரமசிவன் என்பது நினைவு கூறத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசன வரிசையில் 24 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். ஒரே நாளில் 66,883 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்டியலில் 4 கோடியே 15 லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன வரிசையில் 5 மணி நேரமும், இலவச தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் 10 மணி நேரமும் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்கிடையே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி சாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலையில் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுசாணிப்பூண்டியைச் சேர்ந்த விவசாயி ஜான் ஆண்ட்ரோஸ் என்பவரை சில மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்தும் சிகிச்சை பெறாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டபோது அவருக்கு ரேபிஸ் நோய் பாதிப்பு இருப்பது தெரியவந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு மட்டும் சுமார் 10,479 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 3 பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்தனர். நாய் கடித்தால் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவின் இளம் தொடக்க ஆட்டக்காரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தனது 7வது சதத்தை பதிவு செய்தார். இதன் மூலம் அவர் ஒரு தனித்துவமான உலக சாதனையை சமன் செய்தார். 24 வயதிற்குட்பட்ட தொடக்க ஆட்டக்காரர்கள் அடித்த அதிகபட்ச டெஸ்ட் சதங்கள் என்ற சாதனையை அவர் தென்னாப்பிரிக்க முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித்துடன் பகிர்ந்து கொள்கிறார். ஜெய்ஸ்வால் தனது 23வது வயதில் இந்த சாதனையை எட்டியுள்ளார். மேலும் சச்சினுக்கு அடுத்தபடியாக 23 வயதிற்குள் அதிக சதங்களை அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். புரட்டாசி கிருத்திகை மற்றும் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். முருகனின் 5ஆம் படை வீடான இக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் படிகள் மற்றும் மலைப்பாதை வழியாக வந்தடைந்தனர். பொது வழி மற்றும் 100 ரூபாய் சிறப்பு கட்டண வரிசையில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கிருத்திகையையொட்டி உற்சவர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் அருள் பாலித்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ரன் குவிப்பில் ஈடுபட்டுள்ளது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்ந்தெடுத்த இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் KL ராகுல் 38 ரன்களில் ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் சிறப்பாக விளையாடி சதம் விளாசினார். சாய் சுதர்ஷன் 87 ரன்களில் வெளியேறினார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 318 ரன்களை எடுத்துள்ளது. ஜெய்ஸ்வால் 173 ரன்களுடனும் சுப்பன் கில் 20 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர்.